வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒரு கதை. அந்த கதையின் பெயர் பட்டாம்பூச்சி கனவு. இந்த பட்டாம்பூச்சி கனவு கதையின் மூலம் நீங்கள் என்ன கற்றுக்க இருக்கீங்கன்னா, பேசேஜ் ரீடிங்கில் வரும் வாக்கியங்களில் வரும் சொற்களை எப்படி பிரித்து படிக்கணுங்கிறது தான் கற்றுக்க இருக்கீங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் கற்றுக்கணுன்னு ஆவலாக இருக்கிற பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோக்கள் மூலம் தமிழ் சொற்களை எப்படி பிரித்து படிக்கணும், சுலபமாக படிக்கணுங்கிறத கற்றுக்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை நான் படித்தா எப்படி படிப்பேங்கிறத முதல்ல படித்து காட்டுறேன். பிறகு பிகினர்ஸ்க்காகவும் கிட்ஸுக்காகவும் பிரித்து படித்து காட்டுறேன். கதை பட்டாம்பூச்சி கனவு. ஒரு சிறிய பையன் தேவா ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு முன் ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்தது. சிவப்பு, மஞ்சள், நீலம் என நிறமெல்லாம் கலந்த அந்த பூச்சி மலரிலிருந்து மலருக்கு பறந்து கொண்டிருந்தது. தேவா அதை பிடிக்க விரும்பினான். அவன் கையை நீட்டினான். ஆனால் அது தப்பித்து விட்டது. அவன் ஓடி ஓடி அதை தேடினான். சில நேரம் கழித்து தூங்கி போனான். அவன் கனவில் அவன் பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டான். பசுமையான தோட்டத்தில் பறந்து கொண்டிருந்தான். மலர்களின் வாசம், காற்றின் குளிர்ச்சி அவனை மகிழ்ச்சியாக்கியது. ஆனால் சில பிள்ளைகள் வலை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். தேவா பயந்தான், தப்பிக்க துடித்தான். அப்பொழுது திடீரென விழித்து கொண்டான். அது ஒரு கனவுதான். ஆனாலும் அந்த நாளிலிருந்து அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிக்காமல் அவற்றை பறக்க விட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஸோ இப்போ நம்ம பிகினர்ஸ்க்காகவும் கிட்ஸுக்காகவும் எப்படி இந்த கதையை பிரித்து படிக்கலாங்கிறத சுலபமான முறையில் கற்றுக்கலாம். வாங்க. பட்டாம்பூச்சி கனவு. முதல்ல இந்த எழுத்துக்களெல்லாம் படிக்க தெரியணும், ரெகக்னைஸ் பண்ண தெரியணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ தான் ஈஸியாக படிக்கலாம். ஒரு சிறிய பையன். பைங்கிற இடத்துல கட்டு வந்திருக்கு. லாங் சவுண்ட், ஐ சவுண்டெல்லாம் லாங் சவுண்ட் தான். பையன். தேவா இழுத்து சொல்லுங்கள். லாங் சவுண்டெலாம் நான் கட் போகிற இடம்லாம் லாங் சவுண்டு, மெய் எழுத்து 2 தான் இருக்கும். ஒரு சிறிய பையன் தேவா ஒரு நாள் தோட்டத்தில் லாங் சவுண்ட் விளையாடி கொண்டிருந்தான். அதாவது ஒரு சிறிய பையன் தேவா ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு முன் ஒரு அழகான லாங் சவுண்ட்னால சேர்த்து சொல்லுங்கள். அழகான பிரிச்சுடுங்க. பட்டாம்பூச்சி பறந்தது. அதாவது அவன் கண்களுக்கு முன் ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்தது. சிவப்பு, மஞ்சள், நீலம். நம்மளே அழகாக பிரித்து தான் சொல்கிறோம். நம்ம சிவப்புன்னு பிரித்து தான் சொல்கிறோம். சிவப்பு. ஸோ அந்த பிரிக்கிற இடத்துலலாம் நீங்கள் கவனமாக எழுதணும். என நிறமெல்லாம், இது கட் வரக்கூடாது, எல்லாமே ஷார்ட் சவுண்ட். நிறமெல்லாம் கலந்த அந்த பூச்சி, இது எல்லாமே ஷார்ட் சவுண்ட். மலரிலிருந்து மலருக்கு மேலெழுத்து வருது. மலருக்கு பறந்து கொண்டிருந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவப்பு, மஞ்சள், நீலம் என நிறமெல்லாம் கலந்த அந்த பூச்சி மலரிலிருந்து மலருக்கு பறந்து கொண்டிருந்தது. தேவா அதை பிடிக்க விரும்பினான். அவன் கையை நீட்டினான்.
ஆனால் அது தப்பித்து விட்டது. அதாவது என்ன சொல்லணும்னா, தேவா அதை பிடிக்க விரும்பினான். அவன் கையை நீட்டினான். ஆனால் அது தப்பித்து விட்டது. அவன் ஓடி ஓடி அதை தேடினான். ஸோ அவன் ஓடி அதை தேடினான். நெக்ஸ்ட்டு, சில நேரம் கழித்து தூங்கி போனான். அவன் கனவில் அவன் பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டான். பசுமையான இது லாங் சவுண்டு, யாங்கிறது லாங் சவுண்ட், பசுமை ஐயும் லாங் சவுண்ட், மை ஐ ஒலியும் லாங் சவுண்ட். பசுமையான தோட்டத்தில் பறந்து கொண்டிருந்தான். மலர்களின், இங்கே எதுவுமே பிரிக்க வேண்டாம், அப்படியே சொல்லணும். மலர்களின் வாசம், இந்த சின்ன ஈரெல்லாம் பிரிக்கக்கூடாது. மலர்களின் வாசம், காற்றின் குளிர்ச்சி அவனை மகிழ்ச்சியாக்கியது. ஆனால் சில பிள்ளைகள் வலை பிடிக்க கொண்டிருந்தார்கள். தேவா பயந்தான், தப்பிக்க துடித்தான். அப்பொழுது திடீரென விழித்து கொண்டான். எப்படி படிக்கிறோம்னா, ஆனால் சில பிள்ளைகள் வலை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். தேவா பயந்தான், தப்பிக்க துடித்தான். அப்பொழுது திடீரென விழித்து கொண்டான். அது ஒரு கனவுதான். ஆனாலும் அந்த நாளிலிருந்து அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிக்காமல் அவற்றை பறக்க விட வேண்டும் என்று முடிவு செய்தான். இப்படி தான் பிரித்து படிக்கணும். எழுதும்போது இந்த பிரித்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா பாருங்கள், அது ஒரு கனவுதான். ஆனாலும் அந்த நாளிலிருந்து அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிக்காமல் அவற்றை பறக்க விட வேண்டும் என்று முடிவு செய்தான். இப்படி பிரித்து நீங்கள் அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தமிழ் எழுதும்போது மிஸ்டேக்கே வராது. சொல்லிகிட்டே எழுதணும். தமிழ் மட்டும் சொல்லிகிட்டே எழுதணும். ஏன்னா ஒரு எழுத்து ஒரு சவுண்டு தான். ஸோ நீங்கள் ஒரு எழுத்தையும் ஒரு சவுண்டு சொல்லி எழுத மிஸ்டேக் இல்லாமல் தமிழில் மிஸ்டேக்கே வராது. சூப்பராக எழுதலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னது? நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டீர்களா? சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்ய மறக்காதீர்கள்.